ஓம் சாந்தி 4/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் சரீரமற்றவராகி பாபாவை நினைவு செய்யும் போது இவ்வுலகம் உங்களுக்கு மரணித்து விடுகின்றது. அந்நேரத்தில் நீங்கள் உங்கள் சரீரத்தையும் உலகத்தையும் மறந்து விடுகின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையால் ஏன் 3வது கண்ணாகிய ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது? பதில்: உங்களுக்கு 3வது கண்ணாகிய ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை அவர் எத்தகையவரோ அவ்வாறும் அவரின் அதே ரூபத்திலும் நினைவு செய்ய முடியும். எவ்வாறாயினும் உங்கள் புத்தி மிகச் சரியாக யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் போதே உங்களின் 3வது கண் தொழிற்படும். நீங்கள் ஒரே ஒரு தந்தை மீது உண்மையான அன்பை கொண்டிருக்கும் போது வேறு எவரினதும் பெயரிலோ அல்லது ரூபத்திலோ சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் என்பதே இதன் அர்த்தமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் மீது கொண்டுள்ள அன்பை மாயை தடை செய்கின்றாள். பின்னர் நீங்கள் உங்களையே ஏமாற்றுகின்றீர்கள். பாடல்: உங்கள் பாதையிலேயே வாழ்ந்து உங்கள் பாதையிலேயே மடிவேன். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அழுக்கான சரீரங்களில் உள்ள உங்கள் பற்றை முழுமையாக வென்று இந்த ஞானத்தின் அதீந்திரிய சுகத்தில் நிலைத்திருங்கள். இந்த உலகம் மாற்றப்பட உள்ளது என்பதையும் நீங்கள் சந்தோஷ உலகிற்கு செல்ல இருக்கின்றீர்கள் என்பதையும் உங்கள் புத்தி நினைவு செய்ய வேண்டும். 2. ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராகி அனைத்தையும் பராமரியுங்கள். அனைத்து பற்றையும் முடித்து ஒரே ஒரு தந்தை மீது மாத்திரம் உண்மையான அன்பு கொண்டிருங்கள். உங்கள் பௌதீக புலன்களால் எப்பாவச் செயல்களையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவர்களை ஈடேற்றி தந்தை பிரம்மாவை போல் உங்களின் அதி மேன்மையான சித்திரத்தை உருவாக்குவீர்களாக. குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் மேன்மையான விழிப்புணர்வாலும் மேன்மையான கர்மத்தாலும் உங்களின் விதியின் சித்திரத்தை உருவாக்கியுள்ளீர்கள். இப்போது சம்பூரணத்திற்கும் தந்தை பிரம்மாவை போல் அதி மேன்மையானவர் ஆக்குவதற்குமான இறுதியான தூரிகை கோடுகளே எஞ்சியுள்ளன. இதற்கு மற்றவர்களை ஈடேற்றுபவர்கள் ஆகுங்கள். அதாவது எந்தவிதமான சுயநலமான நோக்கங்களில் இருந்தும் சதா விடுபட்டிருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு பணியிலும், ஒவ்வொரு ஒத்துழைக்கும் ஒன்று கூடலிலும் எந்த அளவிற்கு நீங்கள் சுயநலமற்றவராக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் மற்றவர்களை ஈடேற்ற முடியும். அப்போது நீங்கள் உங்களை சதா நிரம்பியவராக அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் பேறுகளின் சொரூபம் என்ற ஸ்திதியில் சதா ஸ்திரமாக இருப்பீர்கள். அப்போது நீங்கள் உங்களுக்காக எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஸ்லோகம். சம்பூர்ண துறவியாகுவதன் மூலம் நீங்கள் இலகுத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை என்ற நற்குணங்களை விருத்தி செய்து கொள்வீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களால் சதா ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்ய முடியும். இதில் ஆரோக்கியம் அல்லது நேரம் என்ற கேள்வியே இல்லை. இந்த எல்லையற்ற சேவை செய்வதில் உங்களால் இரவு பகலாக ஈடுபட்டிருக்க முடியும். நீங்கள் தந்தை பிரம்மாவை கண்டீர்கள். இரவிலும் அவர் விழித்திருந்து எல்லையற்ற ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்வார்.
குழந்தைகளான நீங்கள் எல்லையற்றதற்கு ஷகாஷ் வழங்கும் போது, அதாவது எல்லோருக்கும் ஷகாஷ் வழங்கும் போது, நெருக்கமாக இருப்பவர்கள் இயல்பாகவே தொடர்ந்து அந்த ஷகாஷை பெற்றுக்கொள்வார்கள். இந்த எல்லையற்ற ஷகாஷை நீங்கள் வழங்குவதன் மூலம் சூழலும் இயல்பாகவே உருவாக்கப்படும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.